பாருங்க, புதுசா பார்க்குறவங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்றீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சென்னைவாசியில பார்க்க போறது ஹேர் ஸ்பா. வீட்டில் இருக்க பனானா வச்சு எப்படி ஹேர் ஸ்பா பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து கோகனட் மில்க். கோகனட் மில்க் மேக் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் கோகனட் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த கோகனட் மில்கில் ப்ரோட்டீன், விட்டமின் சி, இ இருக்கிறதுனால ஹேர் லாஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃபும் கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைஸ் வாட்டர். இந்த ரைஸ் வாட்டர் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் ஷைனியாக காமிக்கிறது இந்த ரைஸ் வாட்டர் தான். நம்ம ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனாக ஆக்குறது பனானா. ஏன்னா பனானால பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேரை எப்பவுமே மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். ஹெக்ல புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் கண்டிப்பாக அதிகமாகும். ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அது ஒரு நல்ல கண்டிஷனராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் நல்ல ஷைனிங் தரும். நெக்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நம்ம ஹேர் க்ரோத் கண்டிப்பாக அதிகமாக தாங்க ஆகும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடும். கர்டில் ப்ரோட்டீன், கால்சியம், பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் எப்பவுமே ஹெல்த்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத் கண்டிப்பாக அதிகமாகிட்டே தான் இருக்கும். இந்த கர்ட் ஸ்மூத் அண்ட் ஷைனி இன்னும் அதிகமாகவே தரும். ஏன்னா இது நான் வீட்டிலே தயாரித்ததுனால உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தான் தரும். 1% கூட நம்மளுக்கு கெமிக்கலே இதை ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பனானாவை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பனானாவில் விட்டமின்ஸ், நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால நல்ல மாய்ஸ்சரைசராக தெரியும் நம்ம ஹேரு. அது மட்டும் இல்லாமல் முடிக்கு அடியில் இருக்க ஸ்ப்ளிட்டன்ஸ் அது எல்லாமே க்யூர் ஆகிடும். பிரேக்கேஜ் கூட இருக்காது. அடுத்து நான் கர்ட் எடுத்துக்கிறேன். கர்ட் எப்போவுமே திக்காகவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் லிக்விடாக இருந்தால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது, தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நான் கோகனட் மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹெக் எடுத்து ஃபுல்லாகவே போட்டுருங்க. ஹெக்கில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஷைனிங்கும் நல்லாவே தரும். அடுத்து நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுவே உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான், அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயிலில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது ரைஸ் வாட்டர். ரைஸ் வாட்டர் நம்ம ஹேரை நல்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ணும், டேமேஜும் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் பண்ணிடும். அடுத்து நான் போகிறது ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் நீங்கள் ரெடிமேடாக கடையில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைனாலும் பரவாயில்ல, இது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது லெமன். எனக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியம் கன்சிஸ்டன்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மீடியமாக நல்லா அரைச்சிக்கணும். இது நான் 2 பேருக்கு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதுவே நீங்கள் 1 பேருக்கு அப்படின்னா கம்மியாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பனானா ஹேர் ஸ்பா எனக்கு 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் ஹேர் எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி என் ஹேர் இப்படி இருந்ததே கிடையாது. நானும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரைனஸ், டேண்ட்ரஃப், இது போல் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேக் நான் ட்ரை பண்ணதுலேருந்து என் ஹேர் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்காக 3000 5000லாம் கொடுத்து நீங்கள் பார்லரில் போய் ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு வீட்லேயே அழகாக ஹேர் ஸ்பா பண்ணலாம். செம்ம ரிசல்ட் உங்களுக்கு தரும். கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். உங்கள் ஹேர் ஃபால் கண்ட்ரோலும் ஆகும். பேக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணால் மட்டும் போதும், கண்டிஷ்னர் கூட தேவையில்லை. பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணாவே போதும், உங்கள் ஹேர் செம்ம ரிசல்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு கூட யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்கள் கையிலே வரலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஹேர் எப்போவுமே நீங்கள் கவுந்து போட்டு எப்போவுமே பேக்வேர்ட் நீங்கள் வார்னிங்கன்னா ரொம்ப திக் அண்ட் பவுன்சியாக தெரியும். இப்போ என் ஹேரை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம திக்காக தெரியுது. ஆனால் என் ஹேர் இவ்வளோ திக்லாம் இல்லை. இப்படி தான் நான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கேன். இது போல் நீங்களும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சென்னைவாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அடுத்த வீக் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.